தொடர்ந்து தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தில் 1வது வால்யத்திலேருந்து பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். பெரிய சமுத்திரம், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுன்னு வரோம். அதில் போன மாதத்தோட இறுதியில் அழுக்கு நீங்க என்ன வழி அப்படிங்கிறதான ஒரு சாப்டரை போன மாதம் பார்த்துட்டு இருந்தோம். அழுக்குன்னு எதை சொல்கிறார் அவர்? பெரியவா பாபம் இல்லை சம்சாரம் அப்படிங்கிறது. இப்போ நேத்திக்கெல்லாம் பாவம் மகாபெரிவாளை பற்றி நேத்திக்கு சொல்லியிருப்பார். சிரிக்க சிரிப்பை சொல்லியிருப்பார், சிரிக்க சிரிப்பை நிறையா கேட்டிருப்பாள். சிந்திக்க சிந்திக்க சொன்னால் கொஞ்சம் கேட்குறது சிரமமாக தான் இருக்கும். சிரிச்சா நன்னா தான் இருக்குது, சிரிப்போடையே போயிடும். சிந்திச்சா கொஞ்சம் மேலே கல்டிவேட் பண்ணிக்க முடியும் ஜீவனை கொண்டு, இந்த சரீரத்தை கொண்டு இந்த ஜீவனை கல்டிவேட் பண்ணி எப்படி ஞானத்தை அடையணுங்கிறதான விஷயத்துக்கு தான் போராடுறா பெரியவா. உண்மையிலேயே நாம் பெரியவாளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவளுடைய சாதாரண இந்த சராச்சரமாக அப்படி நடந்துக்கிறது போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவள் எண்ணங்களை நாம் புரிஞ்சுக்கிறது தான் அவளை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாகவே நம்ம அப்படி தானே சொல்கிறோம். ஒருத்தர்கிட்ட எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம். அவர் தெரியாதானே, கணேசன் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் தெரியும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது சத்தனி என்னை புரிஞ்சுக்கோப்பா. என்ன புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னென்ன? அவளுடைய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறதுன்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு பேர். வேதத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். வேதம்னு இருக்குதுன்னு நன்னா தெரியறது. ஆனால் வேதம்னு இருக்குதுன்னு தெரியுதே தவிர அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறது நாம் தெரிஞ்சிக்கல. வேதத்தை தெரிஞ்சுட்டுருக்கோம், வேதத்தோடைய விஷயத்தை நாம் என்ன தெரிஞ்சிக்கலைங்கிறது தானே தெரியறது. இப்போ வேதம்ங்கிறது நமக்கு என்ன பண்ணுறது? வேதம் நமக்கு எதை சொல்லி கொடுக்கறது? வேதம்னா என்ன? வேதம்னா அறிவுன்னு பேர். வித் ஞானே அப்படின்னு தாத்து. வேதம்னா அறிவுன்னு பேர். வேதம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கும்? வேதத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எதை நீ கண்ணால் நேராக பார்க்குறையோ அது வேதம் சொல்லாது, அது இருக்காது. இதில் எதை நீ அனுமானத்தில் தெரிஞ்சுக்கிறையோ, ஓ இது இப்படி தான் இருக்கும், இதுவும் சேர்ந்தால் இது இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே, அது வேதத்தில் இருக்காது. பிரத்யக்ஷத்திலையும் அனுமானத்திலையும் எந்த விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அது வேதத்தில் இருக்காது. அதை வேதம் சொல்லிக் கொடுக்காது. அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேதம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. கண்ணு இருக்குது, பார்த்துக்கு தெரிஞ்சுக்கிறோம். இல்லை கொஞ்சம் புத்தியை பிரயத்தனம் பண்ணி அதுவும் சேர்ந்தால் என்ன 2 2 4ன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கால்குலேட்டர் வேணுமான்னு அவசியம் இல்லை. அது ஏதோ டெசிமலில் நிறையா போய் அதை நிறையா டிவிடேஷனில் டிவைட் பண்ணும்பொழுது அதில் வரக்கூடிய பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸு இந்த மாதிரி அக்யூரசி வேணும் அப்படின்னா அப்போ நமக்கு இதெல்லாம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நம்ம கால்குலேட்டர் வேண்டாம். இப்போ அதுக்குன்னு வேதத்தை கால்குலேட்டருக்கு சம்மந்தமாக கொண்டு வரலை, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ பிரத்யக்ஷமாக எது தெரிகிறதோ அதை சொல்லாது, அனுமானத்தில் எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை சொல்லாது. இது ரெண்டுத்துலேயும் தெரிஞ்சிக்க முடியாதது எதுவோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வேதம் வந்திருக்கு. வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு தான் பகவத்பாதால் சொன்னார். வேதத்தை நித்தியம் படிக்கணும். எல்லாமே பண்ணுறோம். நாம் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளை எப்படி பிரயோஜனம் பண்ணிக்கிறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அதை என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணுறது, பிரயோஜனம் பண்ணிக்கிறது, எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பார்க்கும்பொழுது அதுலேயே ஒரு கேட்லாக் கொடுத்துருக்கான். அதை வச்சு பார்த்துட்டு உடனே அது படி போயிடுறோம். மாற்றி பண்ணுறது இல்லையே. அந்த கேட்லாக்லாம் வேணாம்பான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கோம்.
கேட்லாக் தூக்கி போட்டு யூஸ் பண்ணுவோமோ? வாரண்டி கார்டு தூக்கி போட மாட்டோம், அது வேறு விஷயம். அது வச்சுருந்தாலும் திருப்பி நமக்கு கெட்டு போனாலும் கிடைக்காது. அதுக்கு கண்டிஷன் அப்ளையில் கீழே எழுதியிருப்போம், அதை நம்ம படிக்க மாட்டோம், அது விட்டுருங்க. ஆனால் அந்த கேட்லாக்கை நம்ம பார்த்து தெரிஞ்சு தானே அதை யூஸ் பண்ணுறோம். ஏதோ கொண்டு போயிட்டு ஒரு 5M இதில் இருக்கக்கூடியதான ஒரு ப்ளக் பாயிண்டில் போட்டு அதில் போட வேண்டியதை கொண்டு போய் 50 ஆம்ஸில் கொண்டு போய் போட்டான்னா என்னாகும்? அது மாதிரி என்னாகும்? அது ஒன்று எரர் காட்டும், இல்லைன்னா பேர்ன் ஆகிடும் இல்லையா? அப்போ நம்மளை வாழ்க்கையை மட்டும் நாம் அப்படி வாழலையே. வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வேதம். வேதம் படி சொல்லபடி வாழலையே. யாராவது வாழறோமா? வேதம் சொல்லுபடி வாழறோமா? இல்லை வாழறோன்னா ஆமாம் வாழறோன்னு சொல்லுவோம். வாழறோமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கே தெரியாது அதில் என்ன இருக்குன்னு. அதை தான் பிரிவாக கதறாங்க. வேதத்தில் சொன்னது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 ரூட்டு தான். அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, வைசியனாக இருந்தாலும் சரி, க்ஷத்திரியனாக இருந்தாலும் சரி, சூத்திரனாக இருந்தாலும் சரி, எந்த வர்ணம் எந்த ஜாதி எதுவுமே கிடையாது. வேதம் 4 ரூட்டு தான். எல்லாருக்கும் ஒன்று தான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அவ்வளோதான். இந்த 4 தான் வாழ வேண்டிய வழி. அதனால தான் இந்த சங்கல்பத்தில் தர்மார்த்த காம மோட்ச அப்படின்னு சங்கல்பத்தில் நல்ல காலம் சங்கல்பத்திலையான நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கிறோம் அப்பப்போ எல்லா பூஜையிலையும். சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்திலேயே சொல்லிக்கிறோம். அப்போ வேதம் இப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வேதம் வந்தது. எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்போ வேதம் சொல்கிறது தர்மம் சர அப்படின்னு எல்லாம் சொல்கிறதோ இல்லையோ உபநிஷத்தில் சொல்லி கொடுக்கறது. அதுபடி நாம் வாழ்ந்தோமானா நமக்கு கிடைக்கக்கூடியது கடைசியில் என்ன அப்படிங்கிறத சாதனா பஞ்சகத்தில் சொல்கிறார் பகவத்பாதர். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மசு அனுஷ்டிகதாம். நிறைய தடவை உபன்யாசத்தில் இந்த ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். வேதத்தை படிக்கணும், வேதத்தை சொல்கிறதா கர்மாக்களை பண்ணணும், கர்மாவை ஈஸ்வர பிரீத்தியாக பண்ணணும், அதில் நம்ம பலன் எதிர்பாராமல் பண்ணணும். இப்படி 4 விதமாக சொல்லிட்டு போயிட்டார். அதுபடி பண்ணினா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான மலம் நீங்கும். அதுக்கு தான் அழுக்கு நீங்க வழி அப்படின்னு சொல்லி பெரியவா பேசின்ற அந்த விஷயம். அதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், ஈஸ்வர பக்தியோடு இருக்கணும், நாம ஜபங்களை பண்ணணும். இதெல்லாம் பண்ணினோன்னாக்கா நமக்கு இந்த விதமான சேஷ்டைகள்னால ஏற்பட்டதான பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி நியூட்ரலாக ஆகி நமக்கு பாபமும் புண்ணியமும் இல்லாதான ஒரு நிலை ஏற்பட்டு நமக்கு மோட்சமானது கிடைக்கும். மனோவாக்காய கர்மா மனோவாக்காய சேஷ்டாபிகி சதுர்தா கிரியதே கிரியா அப்படின்னு போன தடவை இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் நம்ம பண்ணதான பாபங்கள் எல்லாம் வினஷ்யேத்து தேனைவா அது கொண்டு அந்த விதமான காரியங்களை பராயச்சித்தங்களை பண்ணி நம்ம ஸ்ரேயஸை அடையணும். அதுதான் கிருத்தைஹி தத் பரிகார கைஹி, அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறார். தேவி பாவத்தில் சொன்னதான ஸ்லோகத்தை சொன்னதும் போன மாதம் அதில் தான் நம்ம பூர்த்தி பண்ணிடும். அப்போது மனசால பண்ணத்துக்கு தியானத்தினால தேவதா தியானத்தினால இந்த பாபம் போகிறது. வாக்குனால் பண்ண பாபம் நம்மளுடைய நாமோச்சாரணத்தினால போகிறது. சரீரத்தால் பண்ண பாபம் கர்மானுஷ்டானம் பண்ணுறதுனால போகிறது. இதை பண்ணினா மட்டும்தான் நம்மளால் வேதம் சொன்னதான உத்தமமான லோகத்துக்கு போய் சேர முடியும். உத்தமமான லோகம் வேதம் என்ன சொல்கிறது? தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ, பிரம்மம் வேற இல்லை, நீ வேற இல்லை, உன் பிரகாசம் வேற இல்லை, சூரிய பிரகாசம் வேற இல்லை, அண்ட சராச்சரம் வேற இல்லை, நீ வேற இல்லை, எல்லாம் ஒன்றுங்கிறத திருப்பியும் பல இடங்களில் வேதத்திலையோ அதை தான் வேதத்துடைய அந்தமான உபனிஷத்தை சொல்கிறது. நேராக போய் வேதாந்தம் படித்தோன்னா வேதாந்தங்கிறது நம்ம முதல்ல சம்பவம் 15 ஆம்ஸ் ப்ளக் மாதிரி இது. அதில் போய் நம்ம மாதிரி இருக்கிற டிரான்சிஸ்டர் ரேடியோ 5 ஆம்ஸ் ப்ளக்கில் போய் சொருக வேண்டியது. அங்கே சொருகினா என்ன ஆகும்? நேராக வேதாந்தம் படித்தா என்ன ஆகும்? டோட்டல் டேமேஜ் ஆகிடும். இவன் கடைசியில் சித்தபிரம பிடிச்ச மாதிரி இருப்பான். இவன் வாழ்க்கையும் வாழ மாட்டான். ஒழுங்காக விதிவத்த கர்மாவிலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வேதாந்தம் உபனிஷத்தை தெரிஞ்சுட்டான்னா அவன் எப்படி இருப்பான்? நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருப்பான் அவங்ககிட்ட. அவன் இந்த லோகத்துலேயும் வாழ்வான், பரலோகத்துக்கு தேவையானதான சாதனைகளையும் பண்ணி க்ஷேமத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி
அப்போது இந்த மாதிரியான கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேலே இந்த மாதம் ஆரம்பம் கண்டமும் அகண்டமும் அப்படிங்கிறதான தலைப்பு.